ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். சின்ன குழந்தைங்களுக்கு எழுதி சொல்லி கொடுக்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட வர்ற குழந்தைங்க வந்து 1 to 5 அப்படிங்கிறதால இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க நிறைய பேருக்கு நம்ம எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் வந்து பண்ணி தரணும். இப்போ அந்த ப்ராக்டிஸ் கொடுத்தோன்னா தான் அவங்களால வந்து எழுத முடியும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ போட சொன்னால் இப்படி இப்படி போடு, இந்த மாதிரி இழு, இப்படி வந்து கீழே இழு, இப்படி தான் வந்து நம்ம சொல்லி தருவோம். ஆனால் அந்த மாதிரி சொல்லி தராமல் நம்ம இப்போது இங்கிலீஷ்லலாம் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஸ்லாண்டிங் லைன் போடணும் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்லாண்டிங் லைன் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து இன்பிட்வீனில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுங்க, இதுதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தருவோம். அதே போல் நம்ம தமிழ்லையும் நம்மளால் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், போடுறப்ப எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோன்னா, சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று, இதுதான் வந்து ஆ. இன்னொரு டைம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று, இது குரல் எழுத்து. அடுத்து நெடில் எழுத்து பார்க்கலாம். நெடில் எழுத்துக்கும் அதே போல் தான். சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று, மறுபடியும் கீழ்பிறை, சுழி, இது ஆ. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ஈஸியாக வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப தமிழ் எழுத்துக்களை போடுறப்ப இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவாங்க. இப்போ போடுறோன்னா முதல்ல சுழி போடணும், கீழ்பிறை, இந்த படுக்கை கீற்று, அகெயின் ஒரு இறங்கு கீற்று போயிட்டு மேல் விலங்கு போடுவோம், இது இது நெக்ஸ்ட்டு நெடில் எப்படி போடுவோம், ஏறு கீற்று, படுக்கை கீற்று, இறங்கு கீற்று, நடுவில் 2 புள்ளி, இது ஈ. நெக்ஸ்ட்டு சுழி, கீழ்பிறை, சின்னதாக ஒரு இறங்கு கீற்று, அப்புறம் படுக்கை கீற்று, நெக்ஸ்ட்டு சுழி, கீழ்பிறை, இறங்கு கீற்று, படுக்கை கீற்று. இப்போ இங்கே சுழி, அகெயின் வந்து ஒரு பிறை, இறங்கு கீற்று, ஏறு கீற்று, படுக்கை கீற்று, இறங்கு கீற்று, நெக்ஸ்ட்டு சுழி, கீழ்பிறை, இதுவே நம்ம ஸ்லாண்டிங்காக கீழே எழுத்து விட்டோன்னா ஒரு இறங்கு கீற்று, நெக்ஸ்ட்டு சுழி, அகெயின் இப்படி இட்லி கொத்து மாதிரி போடணும் இல்லையா, அப்படியே அந்த வளைந்து திரும்பவும் இப்படி வளைஞ்சு போட்டோன்னா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தான் போடுறதுக்கு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ சுழி அப்படியே வந்து ஒட்டு வரும், உள்ளே போயிட்டு வெளியில் வந்து இப்படி போட்டால் ஓ. அடுத்த நெடிலுக்கு சுழி, அப்படியே ஒரு பிறை மாதிரி வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஒரு சுழி, நெக்ஸ்ட்டு
அடுத்தது ஆயுத எழுத்தான அக்கு. இவ்வளோ தான் வந்து தமிழ் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1. தேங்க்யூ.